ஏண்டி என் வீடு உனக்கு கண்ட இடமா? சாரி மாமி, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். என்ன மோடி, உன் போக்கே சரியில்லை. இப்பெல்லாம் நீ கௌசல்யா மாதிரியே இல்ல. வேற எப்படி இருக்க? பழைய நடிகை கமலா காமேஷ் மாதிரியே இருக்க. எப்ப பார் முகத்துல ஒரு சோகம். எந்த கேள்வி கேட்டாலும் இழுத்து இழுத்து பதில் சொல்லிட்டு இருக்க. வேற என்ன மாமி பண்றது? விதிதான் என்னைக்கு இழுத்து போட்டு அடிக்குது மாமி. இத பாரு, ரொம்ப சோகத்தை புழியாத. அப்படி என்னடி உனக்கு கஷ்டம்? அடிச்சாலும் புடிச்சாலும் வீட்டை விட்டு திறத்தாத மாமியார், ஸ்ரீ ராமபிரான் மாதிரி புருஷன். சொல்லாதீங்க மாமி, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. இப்ப அவரு ராமபிரான் இல்ல, கண்ணபிரானா மாறிட்டாரு. இருக்கட்டுமே, கண்ணபிரானும் நல்ல கடவுள் தானே. கண்ணபிரான் நல்ல கடவுள் தான். ஆனா நான் கண்ணபிரான் என் பிராணத்தை கொஞ்சம் கொஞ்சமா வாங்குதே. ஏண்டி உன் புருஷன் உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்துறானா? அடிச்சாதான் 4 பதிலுக்கு பலார் 4 அடி வச்சு வாங்குவேன். ஆனா அவரு என் உடம்புல அடிக்கல மாமி, உள்ளத்தால அடிக்கிறாரு. அடியே, உன்னை நான் கழுத்துல வச்சு கொண்டு வேண்டி. ஏண்டி இப்படி புரியாத மாதிரி பேசிய உயிர் எடுக்கிற? சரி மாமி, புரியுற மாதிரி சொல்ற மாமி. ஒரு அழகான வெள்ளை ரோஜாவ ஒரு குருவி கோவில்ல பார்த்து காதலிச்சுதான். ஒருதலை ராகம் படத்துல வந்த கதைய நீ இப்ப சொல்றியா? கொஞ்சம் ரீமிக்ஸ் பண்ணி சொல்ற மாமி, ப்ளீஸ். ஒரு அழகான வெள்ளை ரோஜாவ ஒரு குருவி கோவில்ல பார்த்து காதலிச்சுதான். இதத்தான் ஏற்கனவே சொல்லிட்டியடி, மேல சொல்லு. குறுக்க பேசாதீங்க மாமி, அப்புறம் எனக்கு கோர்வையா வராது. சரி சொல்லி தொலை. ஒரு அழகான வெள்ளை ரோஜாவ ஒரு குருவி கோவில்ல பார்த்து காதலிச்சுதான். அந்த வெள்ளை ரோஜா ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, புஷ்பா கேஸ் ஏஜென்சியா? கேஸ் ஏஜென்சியா? ஆமா மேடம், கேஸ் புக் பண்ணி 15 நாள் ஆச்சு. கேஸ் இன்னும் வந்து சேரல. எப்போ வரும்? என்ன அறிவுக்கிட்ட முண்டம், ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணி கேஸ் வரல ஆயில் வரலன்னு சொல்லிட்டு இருப்பியா? மவனே இன்னொரு தடவை கால் பண்ண அவ்வளவுதான். ராங் நம்பர்டா, வேடா. மாமி, கதை எங்க விட்ட? நீ எங்கேயும் விடல, ஆரம்பிச்ச இடத்துலயே தான் நிக்கிற. ஆமால, ஓகே மாமி. ஒரு அழகான வெள்ளை ரோஜாவ ஒரு குருவி கோவில்ல பார்த்து காதலிச்சுதான். ஐயோ, அடுப்புல பால் வச்சிருக்கேன், இருடி இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன். ஐயா சீக்கிரம் வாங்க மாமி, நான் வெயிட்டிங். அப்புறம் நான் கதையை மறந்துடுவேன். ஐயோ, கதையை கரெக்டாக சொல்லணுமே. ஒரு அழகான வெள்ளை ரோஜாவே அப்படி போச்சு, அப்படி வந்துச்சு. அப்போ அந்த பக்கம் போகும்போது இங்கே ஒரு கமா போடணும், இங்கே ஒரு புல் ஸ்டாப். அப்பா வந்துட்டீங்களா? உட்காருங்க. என் சோக கதையை கேளுங்க. ஒரு அழகான வெள்ளை ரோஜா. கௌசல்யா, சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போயேன். எனக்கு பாடத்துல இருந்து சொல்ல வரவே வராது மாமி. கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன். ஒரு அழகான வெள்ளை ரோஜாவ. ஐயோ, போன் எடுக்காத. ஏன் மாமி? நீ போன் அட்டன் பண்ணா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து கதையை சொல்ல ஆரம்பிப்ப. போனை கட் பண்ண. ஆனா நீங்க இப்ப குறுக்க பேசி கட் பண்ணிட்டீங்களே, நான் மறுபடியும் முதல்ல இருந்து தான் வரணும். ஒரு அழகான வெள்ளை ரோஜாவ ஒரு குருவி. நிறுத்து. அந்த வெள்ளை ரோஜா வாடி போக, அந்த குருவி செத்து போக, கதை கேட்டனா வீணா போக. வேணாடி கௌசல்யா, உன் கதையே வேண்டாம். நீ உன் வீட்டுக்கு போயிடு, நான் என் வீட்டுக்கு போயிடுறேன். மாமி, இதுவும் இதுதான். ஐயோ, ஆமால, உன் கதையை கேட்டதுல நான் என் வீட்டையே மறந்துட்டேன். கௌசல்யா, தயவு செஞ்சு சொல்றேன், இப்படி கதையெல்லாம் சொல்லி இது கொன்னுடாத. போயிடு கௌசல்யா, போயிடு. சரி ஓகே மாமி, இன்னைக்கு நீ கதை கேட்கிற மூட்ல இல்ல. நான் வேணா நாளைக்கு வந்து கதையை சொல்றேன். நாளைக்கு வந்து சொல்லுவியா? அப்ப இன்னைக்கே சொல்லட்டுவேன். ஒண்ணு மாமிக்கு கோவம் வந்துருச்சு. என்ன லாவண்யா? வாங்க மாமா. என்ன விஷயம் சொல்லு லாவண்யா. வாங்க மாமா. என்ன எங்க இழுத்துட்டு போற? நீங்க வந்து இத கொஞ்சம் பாருங்க. என்ன சொல்லுடா லாவண்யா. நீங்க பாருங்க. கயிறு, கத்தி, இது பாய்சன், என்னதெல்லாம் சொல்லுங்க. டேய் கௌசல்யா, என்ன இதெல்லாம்? ஒன்னதான் கௌசல்யா, என்ன இதெல்லாம்? தெரியலையா? இது எல்லாமே உயிரை எடுக்கிற ஐட்டம்ஸ். இதுல ஏதோ ஒண்ணுதான் என் உயிரை பறிக்க போதும். என்ன கௌசல்யா சொல்ற? நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். எதுக்கு?
ஒரு பொண்ணு யாரு துரோகம் பண்ணாலும் தாங்கிப்பா. ஆனா கட்ட புருஷனே துரோகம் பண்ணா எப்படிங்க தாங்குவா? எந்த பொண்ணுக்கு யார் துரோகம் பண்ணாங்க? எனக்கு தான். உனக்கு யார் துரோகம் பண்ணுது? எனக்கு யாரு துரோகம் பண்ணதா? ஏன் புருஷன் நீங்க தானே. நான் என்ன கௌசல்யா சொல்ற? பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன். கௌசல்யா நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாதவங்களுக்கு புரியுங்க, ஆனா புரியாத மாதிரி நடிக்கிறவங்களுக்கு புரியவே புரியாது. புரியுதா? சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல கௌசல்யா. நீ இப்படி வா. ஏன் இப்படி என்ன கொடுமைப்படுத்துற? மாமா மாமா, இனிமையா இருந்தனா இப்ப கொடுமையா மாறிட்டனா? அது கிளம்புங்க. எங்க எங்க கிளம்ப சொல்ற? நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். இங்க இருந்து என்ன நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம தேங்க்ஸ் லாவண்யா. கௌசல்யா என்ன வளையாரே நீ? எனக்கு தான் இப்ப அந்த உரிமை இல்லாம போச்சே. இப்பெல்லாம் நீங்க இவ கூட தானங்க விளையாடுறீங்க. கௌசல்யா மாமா நான் லாவண்யா. சாரி கௌசல்யா, முட்டாள்தனமா பேசுற நீ. ஓ, கட்டின பொண்டாட்டி முன்னாடியே அவ தங்கச்சியை கட்டி பிடிக்கிறது அறிவாளித்தனம், ஆனா அதை தட்டி கேட்கறது முட்டாளா? ஓ, இங்க மிதிச்சா அங்க வலிக்குதா? எனக்கு வலிச்சுது. அக்கா இது தப்பு. தப்புன்னு தாண்டி நானும் சொல்றேன். ஐயோ, இப்படி எல்லாம் பேசுறது தப்பு. என்னையும் மாமாவையும் சேர்த்து வச்சு சந்தேகப்படுறியா? சந்தேகப்படலடி, கன்ஃபார்மே பண்ணிட்டேன்டி. கௌசல்யா கௌசல்யா சொல்றது கேளு. சும்மா கத்தாதீங்க. நீங்க நல்லவரா இருந்தா உண்மையை சொல்லுங்க. என்ன? இவ பரீட்சைக்கு படிக்கதான் இங்க வந்தாளா? ஆமா. சொல்லுங்க. அது வந்து இல்ல கௌசல்யா. சொல்லுங்க. ஐயோ அது இல்ல கௌசல்யா. சொல்லிட்டீங்களே, மேல சொல்லுங்க. ஐயோ அது வந்து வராதீங்கன்னு சொன்னேன். சரி வரல. அது விஷயம் என்னன்னா, அது என்னன்னா அது வந்து என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா? ஐயோ கௌசல்யா எதுக்கு திடீர்னு நீ சரோஜா தேவி மாதிரி எமோஷனலா பேச ஆரம்பிச்சிட்ட? நீங்க நம்பியார் மாதிரி வில்லனா மாறினா நான் சரோஜா தேவி மாதிரி தான மாறி ஆகணும். கோபால் எது? என்னங்க என்ன கௌசல்யா சொல்ற நீ? என்கிட்ட வராதீங்க, நானே வரேன். எனக்கு எல்லா உண்மையும் தெரியுங்க. என்ன தெரியும்? இவளை இங்க படிக்க வைக்கணும்னு போய் சொல்லி நீங்க தான் இங்க வர வச்சிருக்கீங்க. அத உங்க வாயாலே சொன்னதை காதால நான் கேட்டேன். அது ஐயோ கௌசல்யா பரீட்சைக்கு படிக்கணும்னு போய் சொல்லிட்டு அவளுக்கு வர வச்சது தப்புதான் இல்லன்னு சொல்ல. ஆனா நீ சந்தேகப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்ல கௌசல்யா. அது இல்ல மறுபடியும் போய் சொல்றீங்க. இவளுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்ல கௌசல்யா. ஐயோ சொல்றது என்ன கௌசல்யா சொல்றது கேளு கௌசல்யா. பாத்தீங்களா, தொடர்பு இருக்குன்னு சொன்ன உடனே என் முகத்தை பார்க்க பிடிக்காம பக்கத்துல இருந்த நீங்க தூரமா போயிட்டீங்க. அப்படியே அடிச்சு பொல்லல கைட்டு பாத்துக்கோ. கேள்வி கேட்டா நீங்க அடிச்சு பொல்லல கழட்டுவீங்க. என்ன? இந்த டைலாக்கு நான் ஸ்லோவா நடக்கணும்ல. சரி. என்னையே கழட்டி விட்டுட்டீங்க. என் பல்ல கழட்டுறது உங்களுக்கு என்ன கஷ்டமாங்க? ஐயோ நான் அறிவு கட்டத்தனமா பேசுற நீ. அட போங்க. போயிட்டீங்களா? அனுப்பி வச்சிட்டியாடி? அடிச்சி அங்க பாரு. ஐயோ சாரிடி, மன்னிச்சிரே, தெரியாம சொல்லிட்டேன். புத்தவர் மாதிரி பேசாதீங்க. கௌசல்யாக்கு புத்திர பாக்கியமே இல்ல, அதனால அவ தங்கச்சியை ரெண்டாம் தரமா கட்டிக்கொண்டு உங்க அம்மா அன்னைக்கு சொன்னாங்களே. ஐயோ அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ அதெல்லாம் இல்ல கௌசல்யா, சொல்றத கேளு கௌசல்யா. வேணாக்கா. என்ன வேண்டாம்? பாத்தீங்களா, வேண்டான்னு நம்மள பிரிச்சுட்டா பாத்தீங்களா? ஓ அத மீன் பண்ணல கௌசல்யாவா? அரடி, இவர்தான் அம்மா புள்ள. அவங்க அம்மா சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுவாரு. ஆனா கூட பிறந்த அக்காவுக்கே துரோகம் பண்றியே, நீ எல்லாம் ஒரு தங்கச்சி அடி. சீ துரோகி. கௌசல்யா மாமா, நீங்க அக்காவை பத்தி சொன்னப்போ நான் கூட அத தப்பா தான் நினைச்சேன். என்ன? ஆனா அது உண்மைன்னு இப்பதான் புரியுது. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? உன் அக்கா ஒரு புத்திசாலி, நம்ம கள்ள தொடர்பை சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவான்னு சொன்னாரா? இல்ல, உங்க அக்கா ஒரு முட்டாள், அவ எல்லாத்தையும் தப்பு தப்பா தான் யோசிப்பான்னு சொன்னேன். என்னங்க, நீங்க தப்பா செஞ்சுட்டு நான் தப்பா புரிஞ்சுப்பேன்னு சொன்னீங்களே, இது உங்களுக்கே தப்பா தெரியலையா? தப்பா தெரியலையாங்க? தப்பா தெரியலையா? உன்னை அப்படியே தப்பு தப்புன்னு தப்பிடுற பாத்துக்கோ. உனக்கு சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது.
நீயே நேர்ல வந்து பாரு. வா 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 வா. ஐயோ இத வேற நான் நேர்ல வந்து பார்க்கணுமா? ஐயோ என்ன நீயே வந்த. ஆமா நீங்க தான் கை பிடிச்சு இழுத்துட்டு வந்தீங்க. ஐயோ அது கௌசல்யா, அது ரெண்டு பேர் கையும் ஒரே மாதிரி இருக்கா, அதான் வித்தியாசம் தெரியல. ரெண்டு பேர் கையும் ஒரே மாதிரி இருக்கா இல்ல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்குமா? ஐயோ சொல்றது கேளு கௌசல்யா. கை விட்டுட்டேன்னு சொல்ல வரீங்களா? இல்ல கௌசல்யா, இதான் சொல்றது கேளு கௌசல்யா. வந்து நீயே வந்து நேர்ல பாரு கௌசல்யா. வா வா வா. ஏய் எங்கடி எஸ்கேப் ஆவற? நீ வா. அக்கா மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பல்லு வளர்க்குவோம். ஏங்க இப்படி பாட்ட கொலை பண்றீங்க? பின்ன உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக சொல்றியா? சரி சரி, பொழுது போலியேன்னு பாடிக்கிட்டு இருக்கிறேன், ஏன் கோவப்படுற? தேவையில்ல, வாயை மூடிட்டு இருங்க, தலை வலிக்குது. சரிடி சரிடி, அதுக்கு ஏன் கோவப்படுற? அஞ்சல அஞ்சல சொல்லு. அதுக்கு ஏன் லொல்லுன்னு குலைக்கிற? அன்பாதான் கேள. எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? உங்க அப்பன் இலை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தானா? ஏன்? இல்ல உனக்கு 5 இலைன்னு பேர் வச்சிருக்கானே, அதான் கேட்டேன். ஆனா அவன் ரொம்ப கஞ்ச தெரியுமா? நல்லா கும்முன்னு இருக்கிற, உனக்கு ஒரு 50 இலை 100 இலைன்னு பேர் வச்சிருக்க கூடாது, 5 இலைன்னு வச்சிருக்கிறான். யோ அது 5 இலை இல்ல, அஞ்சலை. இருந்தாலும் எனக்கு அது பிடிக்கல. நல்லா வழுன்னு இருக்கிற, உனக்கு வாழலைன்னு பேர் வச்சிருக்கலாம். என்ன வாழலைன்னு பேர் வச்சா மாடு மேய்ஞ்சிரும்னு பயப்படுறியா? கவலைப்படாதடி செல்லம், உன்னைய பாதுகாக்கத்தான் நான் இருக்கேன். இல்ல வெக்கமா இல்ல? இருந்தா உள்ள போ, இங்கே நிக்கிற. ஏயா இன்னொருத்தவங்க வீட்டுல உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கே, அசிங்கம் இல்ல உனக்கு? இந்தாமா, இன்னொருத்தன் வீட்டுல உட்காந்து இன்னொருத்தன் பொண்டாட்டிய கொஞ்சிக்கிட்டு இருந்தாதான் அசிங்கம். நான் ஏன் பொண்டாட்டியா கொஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்? சரி, நீங்க எப்பதான் வீட்டை விட்டு கிளம்புவீங்க? உன் புருஷன் எப்ப பணம் தரானோ அப்பவே நான் கிளம்பிடுவேன். நீ தலைகீழா நின்னாலும் அந்த ஆள்கிட்ட இருந்து பணம் வாங்க முடியாது. நீங்க குடும்பமே தலைகீழா நின்னாலும் என்ன ஏமாத்த முடியாது. என்ன பணத்தை வாங்கிட்டு எகத்தாளமா பேசுறீங்களா? இங்க பாரு, ஏதோ போனா போகுதுன்னு உங்க கூட நாங்க இருக்கிறோம். ஓவரா பேசுன அப்புறம் நீங்க எல்லாம் ரோட்ல இருப்பீங்க, நானும் என் பொண்டாட்டிய மட்டும் இந்த வீட்டுல இருப்போம். இந்தம்மா எங்க போற? நான் எங்கேயாவது போறேன், உனக்கு என்னையா? இல்லம்மா, ரோட்ல தனியா போகாதம்மா. ரேஷன் அரிசி மூட்டை நினைச்சு உன்னை கேரளாவுக்கு கடத்திட போறாங்க. என்னையா கிண்டலா? யோ தூக்கி போட்டு மிதிச்சேன் செத்துருவேன். யானை மிதிச்சு எவனாவது பொழைக்க முடியுமா? என்னங்க? என்னடி என்ன? இதோ பாருங்க, கண்டவங்கிட்ட எல்லாம் என்னால அவமானப்பட முடியாது. உங்க தலைய அடமானம் வச்சாவது இந்த ஆள் கடனை கொடுத்து முடிங்க. இவர் திருப்பதி ஏழுமலையா, இவருக்கு தங்கத்துல தலை செஞ்சு வச்சிருக்காங்க, அதை அடமானம் வச்சு என் கடனை செட்டில் பண்ணுவாரா? பக்கத்து குடும்பத்துக்கு வாயப்பாரு. நீ எப்பதானா கடனை கொடுக்க போற? கொஞ்சம் பொறுத்துக்கங்க. என் பையன் என் அக்கா பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டானா அடுத்த நிமிஷமே உங்க கடனை பைசல் பண்ணிடுறேன். அப்பா அந்த நினைப்பு அடியோட அழிச்சிரு. நான் உன் அக்கா பொண்ண கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். டேய், என் கடனை மட்டும் செட்டில் பண்ணல, நீ எந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஜாக்கிரதை. டேய் மகனே, இந்த ஆள் கிட்ட இருந்து நாம தப்பிக்கவே முடியாதுடா. தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கடா. முடியாதுப்பா. மாமா அங்க பாருங்க. விவேக், மடிப்பாக்கம் மாதவன் வந்திருக்கேன். ஐயோ ஆபத்து வந்துடுச்சுடி, ஆபத்து வந்துடுச்சு. இப்போ லாவண்யா வாங்க சார். என்ன விவேக், எப்படி எல்லாம் ஓகே தானே? இன்னும் பிரச்சனையில தான் சார் இருக்கேன். எங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. டேய் யாரா இவங்களா? அப்பா இவதாப்பா லாவண்யா. இவரோட மாமா, அவங்க தான் லாவண்யோட அக்கா. இந்த லாவண்யா தான்ப்பா நான் காதலிக்கிறேன். இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். டேய் அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டேன்? உன் பையன் காதல் மட்டும் பண்ணல, தப்பும் பண்ணிட்டான். இப்ப இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா. இவன் தான் காரணமா? இதுக்கு அப்புறமும் நீ ஒத்துக்கலனா குடும்பத்தோட புடிச்சு உள்ள தள்ளுவேன், ஜாக்கிரதை. அட பாவி, என் தள்ள கள்ள தூக்கி போட்டுட்டியடா. டேய், என் அக்கா பொண்ணை கட்டி இருந்தா சொத்து வந்திருக்கோம், கடன் அடிச்சிருப்பேன். இனிமே நான் கடைசி வரைக்கும் கடன்காரன் தானா? என்னையா கடன் புலம்புற? கடனுக்காக ஒரு காதலியை எதிர்ப்பியா நீ? உங்களுக்கு என்ன ஈஸியா சொல்லிட்டு போயிடுவீங்க. கடைக்காரனா இருந்து பாருங்க சார், அதோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். சமாளிக்க முடியல சார். முக்கியமா இந்த அம்மா புருஷனை சமாளிக்கவே முடியல சார். யாரும் உன் புருஷன் எங்க இருக்கான்? இதோ சோபா பின்னாடி இருக்காரு. சோபா பின்னாடியா? ஏய் வெளிய வா. கொண்டமண்டே. யார்? தள்ளிடி. ஆஹா, கொண்டமண்டே நீதானா? இந்த ஆளு உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியுமா? வா, இவன் சந்து பொந்தெல்லாம் போந்து மத்தவங்க நொந்து பொருளுக்கு கந்து வட்டி வாங்குறோம் தானே? ஆமா சார்.
இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பயந்து தான் எங்க அப்பா என் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறார். ஏயா உன்னாலதான் இங்கேயும் பிரச்சனையா? ஐயோ சத்தியமா இல்ல சார். என்னடா சத்தியமா இல்ல? சார் பொய் சொல்றா சார். கடனை கொடுத்தாதான் கல்யாணத்தை நடத்த விடுவேன் நீ சொல்றா சார். ஏன்டா போட்டு கொடுக்க சார்? சத்தியமா சொல்றேன் சார், கடன்காரனுங்களுக்கு மட்டும் தான் சார் நான் வில்லன். காதலுக்கும் கல்யாணத்துக்கும் நான் வில்லனே இல்ல சார். ஒருவேளை என்னாலதான் இங்க பிரச்சனைனா இப்பவே நான் கிளம்புறேன் சார். டேய் தம்பி, நீ அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருடா. உங்க அப்பன் கொடுக்க வேண்டிய கடனை உன் கல்யாணத்துக்கு மொய்யா வச்சுக்க. பொய் இல்லையா? மெய்யா சொல்றேன் சார், மொய்யா வச்சுக்கிட்டேன் சார். வரேன் சார். எல்லாருக்கும் போயிட்டு வரேங்க. கிளம்பிட்டமா, ஏன் கோவப்படுறேன்? போயிட்டான்ல அப்புறம் என்ன சார் என்ன மன்னிச்சிடுங்க சார். என் சுயநலத்துக்காக என் பையனோட ஆசைக்கு நான் தடையா இருந்துட்டேன். ஒரு கடன்காரனே காதலுக்கு ஆதரவா இருக்கும்போது நான் அதை எதிர்த்தது நிச்சயமா தப்பு தான் சார். என் பையன் இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சார். நான் உழைச்சி நானே என்னோட கடனெல்லாம் நிச்சயமா அடைச்சிடுறேன் சார். ஏன்பா நான் உன் புள்ள தானே, நான் உன் கடனை அடைக்க மாட்டேனா? என் லவ்வுக்கு முதல்ல ஓகே சொல்லுப்பா. அதுதான் சொல்லிட்டேனேடா சார். ரூட் கிளியர் ஆயிடுச்சு சார். அப்புறம் என்ன, ஓகே தானே? சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் அடுத்த சார். முகூர்த்தத்திலேயே உங்க 2 பேருக்கு கல்யாணம். ஓகே, Thank you, sir. கௌசல்யா, உன் சந்தேகம் எல்லாம் தீந்துருச்சா? அதானே கேட்க போறீங்க? எல்லா சந்தேகமும் தீந்துருச்சுங்க. உங்களை தப்பா நினைச்சதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ ஐ பண்றதெல்லாம் பண்ண வேண்டியது, அப்புறம் மன்னிப்பு கேட்க வேண்டியது. இதான பொம்பளைக்கு புத்தி. இதான் பிரச்சனைன்னு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா நாங்க ஏன் சந்தேகப்பட போறோம்? எங்க கேட்டல் இல்லாத பிரச்சனையை கூட பெருசாக்குறது தான் ஆம்பளைங்க புத்தி. சரி சரி சரி, நம்ம பிரச்சனை வீட்டுல போய் வச்சுக்கலாமா? வா போலாம். வரோம் சார். வா. இந்த ஏய். கௌசிகண்ணு, அம்மாடி கௌசல்யா, என் தங்கமே, செல்லமே, பட்டு. அத்தை, நீங்களா? நான் தான்டா செல்லக்குட்டி. இந்தா. என்னது இது? காஃபிடா. நான் என்ன கழனித்தன நான் சொன்னேன்? நீங்க போய் காஃபியோட வந்து என்ன எழுப்புறீங்களே? ஏன் குட்டிமா, நான் எழுப்ப கூடாதா? இல்ல, இதுவரைக்கும் இப்படிலாம் நடந்ததே இல்லையே. இனிமே தினம் இப்படித்தான் நடக்கும். என்னத்த சொல்றீங்க? ஆமாண்டா குட்டி, இது வரைக்கும் உன்னை என் மருமகளா நடத்தினேன். இன்னில இருந்து நீ என்னோட மக. உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். அத்தை, என் கை கொஞ்சம் கிள்ளுங்க. ஐயோ வேணாண்டா, வலிக்குண்டா. பரவாயில்ல, கிள்ளுங்க. எதுக்கு குட்டிமா? இல்ல, இப்ப நடக்கிறதெல்லாம் கனவா இல்ல நிஜமான நான் செக் பண்ணணும். உண்மையிலேயே நீங்க அத்தை தானே? ஐயோ சத்தியமா நான் உன் அத்தை பண்டரிபாய் தாண்டா. கௌசிமா, இந்த காஃபியை குடிச்சிட்டு பொறுமையா எந்திரிச்சு பொறுமையா குளிச்சு பொறுமையா வா. எந்த அவசரமும் இல்ல, புரியுதா? அத்தை உனக்காக சுட சுட டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். வந்து அழகா உட்காந்து சாப்பிடு. இதை இங்க வச்சுட்டு போறேன். தங்கமே, காஃபி ரொம்ப சூடா இருக்கு, பார்த்து குடிடா, இல்லனா உதடு சுட்டுடும். உள்ளமே சுற்றுச்சாத்தா. ஓ என் பட்டு. ஐயோ என் பட்டு தங்கம், என் குஞ்சார லட்டு. ஐயோ அப்பா. ஐயா, இதெல்லாம் அனுபவிக்கலாமா வேண்டாமா? என்னடா இது, அத்தையோட ஆட்டத்துல இது ஒரு புது வித ட்ரெண்டா இருக்கே. ஒருவேளை காஃபில விஷத்தை கலந்து என்ன க்ளோஸ் பண்ண பிளான் பண்ணிருப்பாங்களோ? அதெல்லாம் இருக்காது. என்ன க்ளோஸ் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் கழிக்கின்ற உடம்பா இது? இருக்கவே இருக்காது. குடிக்கலாமா? குடிக்கலாம். அப்பா சாமி, உன் சிஷ்ய சாமி பிரபானந்தா சொன்ன மாதிரி என் மருமகளுக்கு காஃபியை கொடுத்து என் விரதத்தை ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப பணிவாவும் நடந்துகிட்டேன். இதுக்கப்புறம் காலையில டிஃபனு, மத்தியான சாப்பாடு, ராத்திரி டிஃபன் எல்லாத்தையும் நானே என் கையால சமைச்சு நானே பரிமாறுறேன்.
என் மருமக கோவப்பட்டா நான் அடங்கி போயிடுறேன். அவ திட்டினா நான் பொறுத்து போறேன். அவ காரி என் மூஞ்சில துப்புனா கூட நான் கண்டுக்கவே மாட்டேன். ஆனா எனக்கு சட்டுன்னு கோபம் வராத மாதிரி நீ தான் பாத்துக்கணும் என்ன? என் மருமக என்ன ஆஹா ஓஹோன்னு புகழணும். இந்த ஒரு வார விரதம் எந்த இடைஞ்சலும் இல்லாம நிறைவேறதுக்கு நீ தான்ப்பா பக்கபலமா இருக்கணும். ஆண்டவா.